பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் மானுட சரித்திரத்திலேயே முக்கியமான நாள். இதை போன்றதொரு நாள் இன்னொன்று கிடையாது. ஏன் அப்படி சொல்லுகின்றேன் என்றால், ஒரு மனிதன் கடவுளான தினம் இன்றைக்கு. இன்றைக்கி என்னங்க, நம்மை போன்று ஒரு தாயின் வயிற்றில் 10 மாதம் கருவு இருந்து பிறந்த ஒரு மனிதர் அருட்பெருஞ்சோதி ஆன நாள் எப்போ? 30/1/1874 இன்றைக்கு 151 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அதிசயத்திலும் அதிசயமான செய்தி இது. பெருமான் என்னை பாரிஸ் நகருக்கு 2005 அனுப்பினார். நான் போய் பார்த்தேன். அங்கே உலக அதிசயம் என்று அந்த ஐஃபில் டவர், பெரிய கோபுரம், அதை கொண்டு போய் காட்டினார்கள். அங்கே என்ன இருக்குது? ஒரு பெரிய இரும்பு கருடர், லட்சக்கணக்கான இரும்பு கருடரை ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டிருக்கிறான், உயரமாக இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு அதிசயமா சொல்லுங்கள்? வள்ளலார் செய்தது தான் அதிசயம். எப்படி சொல்லுகின்றேன் ஐயா? உலக வரலாற்றிலே மாவீரன் யாருங்கய்யா? நமக்கு சரித்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடத்தில். என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? மாவீரன் அலெக்சாண்டர், மாவீரன் செங்கிஸ்கான், மாவீரன் நெப்போலியன், மாவீரன் ஜூலியஸ் சீசர், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறான். எதுக்கு அவனுக்கு மாவீரன் பட்டம் கொடுத்துருக்காங்க இந்த வரலாற்று ஆசிரியர்கள்? இவன் இத்தனை லட்சம் பேரை கொன்றான், இத்தனை போர்களில் வென்றான். ஐயா, ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போய், பீரங்கி எடுத்துக்கிட்டு போய் லட்சக்கணக்கான உயிர்களை கொல்பவனா மாவீரன்? வரலாற்று ஆசிரியர்களுக்கு தலையில் ஏதோ மூளைக்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று இருந்துக்க வேண்டும் என்று நான் நினைப்பது உண்டு. அப்படி பேசியே எழுதியே இன்றைய உலக வரலாறு எப்படி போய்கொண்டு இருக்கின்றது என்றால், போர்கள், கடும் போர்கள். யார் பாதிக்கப்படுகின்றார்கள்? உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண மக்கள். அதுவும் குறிப்பாக தாய்மார்களும் குழந்தைகளும். அவங்க என்னையா பண்ணாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. சரி, அப்போ யார் மாவீரன் என்றால், இந்த மாவீரர்கள்லாம் இப்போ எங்கே? இத்தனை லட்சம் பேர்களை கொன்று இத்தனை ஊர்களை ஜெயிச்சாங்க இல்லையா? இப்போ இந்த மாவீரர்கள்லாம் எங்கே? எல்லோரும் ஒரு மாவீரன்கிட்ட தோற்று போயிட்டாங்க. யார் அந்த மாவீரன் சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க? கூற்றுவன். யாரு? கூற்றுவன், மரணதேவன். அவன் எல்லாரையும் ஜெயிச்சிட்டான், எல்லாரையும் தின்னுட்டான். அப்போது அவனை எதிர்த்து போரிட்டு வெல்பவன் தான் மாவீரன். அப்படி வென்றவர் யார்? உலகத்திலேயே, உலக வரலாற்றிலேயே வள்ளல் பெருமான் ஒருவர் தான். என்ன சொல்கிறாரு? குறுக பயந்து கூற்றும் குலைந்து ஓடிற்றே. எல்லாரையும் பிடிக்கிற மாதிரி அந்த யமதர்மராஜா வள்ளல் பெருமான்கிட்ட வர்றாரு, இவரை பிடிக்கலான்னு சொல்லிட்டு. அப்போது பெருமான் என்ன சொல்கிறாரு? குறுக பயந்து கூற்றும் குலைந்து ஓடிற்றே அப்படிங்கிறார். நாம் கருப்பு, அட்டர் டார்க்னஸ், பிளாக்கு. இது அருட்பெருஞ்சோதி. இதுக்கு பக்கத்தில் போனால் நாம் காணாமல் போயிடுவோம் என்று பயந்து அவன் ஓடி போகின்றான். அந்த நாள் எது? யமதர்மராஜா இறைவன் வள்ளல் பெருமானை அணுகிய நாள் எது? ஓடிப்போன நாள் எது? இன்றைக்கு 1874 ஆண்டு நடந்த நிகழ்ச்சியினுடைய 151வது நினைவு நாள் இன்று. ஆக்சுவலாக நினைவு நாள்னு சொல்லக்கூடாது, இது பிறந்த நாள். எப்படி பிறந்த நாள் பாருங்களேன். இப்போது எனக்கு இன்று 75வது பிறந்த நாள். என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறந்தது, இது மனித பிறப்பு, இவ்வளோதான். ஆனால் வள்ளல் பெருமான் இந்த தைப்பூசத்தன்று மாறி பிறந்தார். சுத்த பிரணவ தேகங்களாக இருந்தவர் எதுவாக மாறினார்? ஞான ஒளி தேகமாக, அருள் ஒளி தேகமாக மாறி பிறந்தார். அந்த தினம் இது. அதை நம்ம கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? பெருமான் சொல்கிறார், விரைந்து வம்மின் இங்கே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்புகோளேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம். அவர் அடைந்தார் சரி, ஆனால் அவர் என்ன கேட்குறாரு? மகனே மகளே நீ வா,
உனக்கு நான் தருகிறேன். உனக்கும் அதே மனித உடலை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஏன் கொடுத்திருக்கின்றார்? நீயும் என்னை போல் அருட்பெருஞ்சோதியை கண்டு அருட்பெருஞ்சோதி ஆக வேண்டும் என்பதற்காக உனக்கு இந்த மனித தேகத்தை கொடுத்திருக்கின்றார். அப்போ நம்ம பிறந்திருக்கிறது எதுக்குங்க? இந்த மனுஷ தேகம் எதுக்கு கிடைச்சிருக்குதுங்க? நமக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். எதுக்கு? அருட்பெருஞ்சோதி ஆவதற்கு. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேராதார் பெறுதற்கரியதோர் பேரிழந்தாரே என்பார் திருமூலர். இந்த மனுஷ தேகத்துக்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு பிறவி இல்லை. இறைவனுடைய படைப்பில் 84 லட்சம் ஜீவராசிகள் இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இந்த சிறு விண்ணப்பத்தில் படிக்கணும். அதெல்லாம் உரைநடையிலேயே இருக்குது. பாட்டுன்னு மற்றதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துகிட்டு இருக்கீங்க. இந்த உரைநடையை படிங்க, அந்த 4 விண்ணப்பங்களை படிங்க. சங்க விண்ணப்பத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவர்களுக்கும் அப்பாற்பட்டது இந்த மனித தேகம்ன்றார். அருட்பெருஞ்சோதி ஆக முடியுமா தேவர்கள்? முடியாது என்கிறார். மனிதனாக பிறந்தால்தான் புருவ மத்திக்குள்ளே நீ அருட்பெருஞ்சோதியை முதல்ல சிற்சபையை பார்க்கணும். அந்த சிற்சபையை எதுவாக மாற்றிக்கணும்? அருளம்பலமாக மாற்றணும். ஐயா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை வந்த ஞானிகள் எல்லாம் செத்து போனாங்க, வள்ளலார் மட்டும் சாகலை. இது எப்படி நான் சொல்கிறேன்? வள்ளல் பெருமான் அதற்கு நமக்கு அந்த குறிப்புகளை, விஞ்ஞான குறிப்புகளை தருகின்றார். சிற்றம்பலத்தை அருளம்பலமாக மாற்றிக்கொள். எப்படி மாற்றிக்கிறதுங்க? அதுக்கு தான் சொல்கிறாரு ஜீவகாருண்யம் பழகு. வேற எந்த யோகத்தாலேயோ தியானத்தாலேயோ தவத்தாலேயோ இது நடக்காது. பெருமான் சொல்லாத யோகங்களா? ஐயா, 40 யோகங்களுக்கு மேலே சொல்கிறார். பெருமான் சொன்ன யோகங்கள்லாம் மற்றவங்களுக்கு பேர் கூட தெரியாது. அக்க யோகங்கிறார், மேலாராதார யோகங்கிறார். நானே சொல்லி கொடுத்துருக்கேன், யூடியூப்பில் இருக்குது, பார்த்துக்கோங்க. உலகத்தில் வள்ளலாரை போன்ற மகா யோகி இல்லை. உலகத்தில் வள்ளலாரை போன்ற மகா தத்துவ ஞானி இல்லை. பாருங்கள், இந்த 2 புத்தகம் அதுக்காக தான் கொண்டாந்துருக்கேன். தி ஃபிலாசபி ஆஃப் ராமலிங்க வள்ளலார். உலகத்தில் இருக்கின்ற எந்த தத்துவ ஞானியும் இவ்வளவு தத்துவங்களை சொல்லவில்லை, இவ்வளவு உண்மைகளை சொல்லவில்லை. உலகத்திலேயே வள்ளல் பெருமானை போன்ற தத்துவ ஞானி இல்லை. உலகத்திலேயே வள்ளல் பிரானை போன்ற ஒரு மெய்ஞானி இல்லை. கடைசியாக சொல்லுகின்றேன், உலகத்திலேயே வள்ளலாரை போன்ற ஒரு விஞ்ஞானி இல்லை. இதை ஏன் சொல்கிறேன்? இங்கே பாருங்கள், நல்லா கேவனிங்க, கேமராவில் பார்த்துங்கய்யா. மிச்சியோ காக்கு, குவாண்டம் சுப்ரமசி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலக மகா விஞ்ஞானி, உங்களுக்கு தெரியும். அணுசக்தியை E=mc² என்ற ஃபார்முலா கண்டுபிடிச்சார். அணுகுண்டு வந்துச்சு, எல்லாம் தெரியும். அதற்கு பிறகு இவர் தான், இந்த மிச்சியோ காக்கு என்கின்ற ஜப்பானியர் தான் உலக மகா விஞ்ஞானியாக இருக்கின்றார். அவர் இந்த நூலை இப்பொழுது எழுதியிருக்கின்றார், குவாண்டம் சுப்ரீமசி. இந்த குவாண்டம் சுப்ரீமசியிலே அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஒன்ஸ் தி ப்ரிசைஸ் மெக்கானிசம்ஸ் ஆஃப் திங்ஸ் லைக் DNA the repair are known, one might be able to, இங்கே தான் முக்கியம், improve on it to delay or even arrest the aging process. அதாவது நம்முடைய உடம்புல மரபு அணுக்கள் இருக்குது, ஜீனோம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மரபு அணுக்கள் இருக்குது. அந்த மரபு அணுக்களில் சில அணுக்கள் தான் நம்முடைய முதுமைக்கு காரணம். நிறைய திரை வருது இல்லைங்களா, கலடி தட்டி போகுது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? சில மரபணுக்கள். அது என்ன மரபணுக்கள்? இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அந்த அணுக்களை பிரித்து எடுத்து நமக்கு காட்டிவிடும். நமக்கு காட்டிவிட்டால் என்ன ஆகும்? அடுத்தது ரொபாட்டிக்ஸ் வருது, நேனோ பாட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்னா, கண்ணுக்கு தெரியாத அணு துகள்கள் மாதிரி சிப்பாய்கள், சர்ஜன்ஸு, அந்த மருத்துவர்களை இந்த ஊசி மூலம் ரத்தத்தில் ஏற்றுவார்கள். அந்த சர்ஜன்ஸ் உள்ளார போய் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அணுக்களெல்லாம் இந்த முதுமைக்கு காரணமாக இருக்கின்றதோ, மரணத்துக்கு காரணமாக இருக்கின்றதோ, அதை மட்டும் அப்படியே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உடம்பு விட்டு வெளியில் தள்ளிடுவாங்க. எழுத நான் சொன்னேன், நீங்கள் நம்ப வேணாம். யார் சொல்கிறாங்க? மிச்சியோ காக்கு சொல்கிறார். பாருங்கள், அடுத்தது சொல்கிறாரு பாருங்கள். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மே ஆல்சோ கிவ் அஸ் தி எபிலிட்டி என்ன டு லிவ் ஃபார் எவர் டிஜிட்டலி. மரணமே இல்லாமல் எல்லா காலத்திலும் நீங்கள் வாழலாம். அதற்குண்டான வழியை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடித்து கொடுத்து விடும். இப்போ ஒரு வாரமாக சீனாவில் இருந்து யாரோ டீப் சீக்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்தையே ஒரு மாற்றி போட்டுக்கிட்டு இருக்குது அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர். ஆக நாம் எந்த யுகத்தில் இருக்கின்றோம் என்றால், அவர் சொல்கிறார், அடுத்தது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வில் பி இம்மார்டலிஸ். என்ன சொல்கிறாருங்க?
தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது அடுத்த தலைமுறை, இன்னும் 10 வருஷத்தில் வரப்போகிற தலைமுறையெல்லாம் தே வில் பி இம்மார்டலிஸ்ட், சாகாதவர்கள். அவங்க சாக மாட்டாங்க, அடுத்த தலைமுறை சாகாது. உலக மகா விஞ்ஞானி சொல்கிறார், வள்ளலார் சொல்ல, சித்தர்கள் சொல்ல, நான் சொல்ல, யார் சொல்கிறா? குவாண்டம் கம்ப்யூட்டரை பற்றி மிச்சியோ காக்கு சொல்கிறார். இதை சொன்னால் நம்பலாம் இல்லைங்களா? இதனை மூட நம்பிக்கையா? சொல்லுங்கள். இன்றைய பகுத்தறிவாளர்கள் ஏற்றுக்கிறது இல்லை. அது எப்படி சாகாமல் இருக்க முடியும்? ஏற்கனவே எல்லாம் செத்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க பிறந்தவங்கெல்லாம். ஐயா நான் சொல்லலையா, விஞ்ஞானி சொல்கிறான். விஞ்ஞானி சொன்னால் நம்பலாம் இல்லையா? விஞ்ஞானி பகுத்தறிவாதி தானே, அவன் சொன்னால் நம்பலாம் இல்லையா? இதைத்தானே எங்கள் அப்பா 150 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். அப்போ நீங்கள் நம்பலை. ஏன் வள்ளல் பெருமானுடைய உயிர் கொள்கை எதுங்க? இரவாமை தான், மரணமில்லா பெருவாழ்வு தான். அந்த மரணமில்லா பெருவாழ்வு காலங்காலமாக பேசப்பட்டு வந்தது தான். அது உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆதியில் எப்படி த்ரைஸ் கிரேட் ஹெர்மிஸ் கிரீஸில் ஆரம்பித்தார், அதுக்கு பிறகு எகிப்தில் ஆரம்பித்தாங்க, அதுக்கு பிறகு நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டது, உபநிஷதங்களில் சொல்லப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு நான் கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்முடைய 14 சித்தர்கள் வந்தாங்க. திருவள்ளுவர் சாமி கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோட்டலி நாட்டல் தலைப்பட்டவர்க்கு என்று சொன்னார். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் வந்தார். அவர் என்ன சொன்னார்? கூகா என என் கிளை கூடியால போகா வகைமை பொருள் பேசியவா என்று முருகனை பார்த்து நீ எனக்கு அந்த கலையை கற்றுக் கொடுத்தாய் என்று முருகனை பார்த்து அவர் பாடுகின்றார். இதெல்லாம் வரிசையே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, இன்றைய தலைப்பு தத்துவங்கள். ஏன் அப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பாருங்கள், வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற தத்துவம் எது? மனிதன் சாகாமல் இருக்க முடியும் என்பது தான். இதை காலங்காலமாக சொல்லி வந்திருக்காங்க. ஒரு சில சித்தர்கள் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. ஒரு சில சித்தர்களில் ஒரு சித்தர் சொல்கிறாரு, சித்தர் நூலில் பாருங்கள், சித்தர்கள் நாங்கள் 7 கோடி பேரப்பா. எத்தனை பேருங்க? 7 கோடி பேர். 7 கோடி பேர் சித்தர்கள் நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சொல்கிறார். ஆக ஒரு பக்கம் அந்த ரகசியத்தை, அந்த அண்டக்கல் என்பது என்ன, அதிலிருந்து வருகின்ற அமிர்த ரசம், எலிக்சிர் ஆஃப் லைஃப் என்பது என்ன என்பது தெரிந்து கொண்டவர்கள் அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா பல கோடி ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். இது பழைய வேதம், பழைய மரபு. இப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறது புதிய வேதம், புதிய மரபு. பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் அண்டக்கல்லின் வழியாக அல்ல. அது சித்தர்களுக்கு மட்டும் சேர்ந்தது, எல்லாருக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் எப்போதும் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு ஆன்மநேய ஒருமைப்பாட்டை, ஜனநாயக வழியை காட்டியவர் வள்ளல் பெருமான். தேங்க்ஸ். அப்போ அதில் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவகாருண்யம் கனிந்து அருள்நிலை அடைந்தால் அதன் மூலம் மரணமில்லா பெருவாழ்வு. இது உலகத்தில் யாரும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு யாருமே புத்தரும் சொல்லலை. கிட்ட வர்றாங்க, பாதி தூரம், பாதி கிணறு தான், அப்படியே நின்றுடுறாங்க, இறந்து போகிறாங்க. பெருமான் என்ன சொல்லுகின்றார்? நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கிய இது. அதாவது தத்துவம் விஞ்ஞான விளக்கம் பெறும். அந்த விஞ்ஞான விளக்கம் அதனுடைய நிகழ்ச்சியாக, ஒரு கேட்ஜெட்டாக மாறி நமக்கு பயன்பட வேண்டும். ஆக அந்த முடிந்த அருள் நிலையை வள்ளல் பெருமான் அடைந்து தன்னுடைய உடம்பை அருளொளி தேகமாக மாற்றிக்கொண்டு அருட்பெருஞ்சோதியாக மாறி மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டார். இது முக்கியம். இது புதிய செய்தி, புதிய வேதம். இந்த இடத்துக்கு யாருமே அவங்க வரலை, வள்ளல் பெருமான் தான் வர்றார். இப்போது ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியுங்கய்யா. அணு உங்களுக்கு தெரியும். இந்த அணுக்கொள்கை முதல்ல எப்போ சொல்லப்பட்டது என்றால், டெமோக்ரிட்டஸ் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கத்தில் ஒரு தத்துவவாதி இருந்தார். அவர் இந்த அணுக்கொள்கையை அறிவித்தார். அது அப்படியே 2000 வருஷமாக அப்படியே இருந்துச்சு. எப்போ? இது வரைக்கும் 1897 ஜே தாம்சன் என்கின்ற விஞ்ஞானி, ஆமாம் அணு இருக்கின்றது, அதற்குள்ளே எலக்ட்ரான்கள் சுற்றி கொண்டு இருக்கின்றன, அந்த கருவை சுற்றி, நியூக்ளியஸ் சுற்றி என்று கண்டுபிடித்து அறிவித்தார் உலகத்துக்கு. ஆக 2500 ஆண்டுகளாக அந்த கொள்கை ஒரு வித்தாக மண்ணில் மறைந்து வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஜே தாம்சன் என்பவர் அதற்கு நீர் ஊற்றி அந்த விதையை வெடிக்க வைத்து ஒரு செடியாக மாற்றினார். அப்புறம் ஐன்ஸ்டீன் வர்றாரு, அவரும் சில செய்திகளை சொல்கிறாரு. E=mc² என்ற ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறார். அணுசக்தி, எல்லையற்ற அணுசக்தி அணுவுக்குள் மறைந்து கிடப்பதாக, ஜடப்பொருளில் மறைந்து கிடைப்பதாக கண்டுபிடிக்கின்றார்கள். குறிப்பாக யுரேனியம் என்கின்ற அணுவிலே இருப்பதாக கண்டுபிடிக்கின்றார்கள். அப்பொழுதுதான் இப்போ ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆப்பன்ஹைமர் என்கின்ற ஒரு ஜெர்மானிய யூதர்,
அவர் என்ன செய்கின்றார் என்றால், யுரேனியத்திலிருந்து நிஜமாகவே அணுசக்தியை வெளியே எடுத்து அதை ஒரு ஆட்டம் பாம், அணுசக்தி கொண்ட ஒரு பாமாக அவர் தயார் செய்கின்றார். தயார் செய்து 1945 ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி என்ற 2 ஊர்களின் மீது வீசப்பட்டது. அது சும்மா ஒரு கவர்பால் சைஸ் தான் இருக்கும் ஒரு அணுகுண்டு. அது என்ன செய்ததுன்றால் சேலத்தை விட பெருசாக இருக்கும். 20 லட்சம் பேர் கொண்ட நகரங்கள் ஒவ்வொன்றும் சர்வநாசம், புல் பூண்டு கூட விளையாது. அப்பொழுதுதான் உலகம் விழித்து கொண்டது, ஓ அணுவுக்குள் இவ்வளோ ஆற்றல் இருக்கின்றதா என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக டெமோக்ரிட்டஸ் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னான், அது தத்துவத்தோடு நின்று போனது. அந்த தத்துவத்திற்கு விளக்கம் கொடுத்தார்கள், விஞ்ஞானமாக மாற்றினார்கள் ஜே தாம்சனும் ஐன்ஸ்டீனும். ஆனால் அது எப்பொழுது ஒரு ஃபேக்டாக, எப்பொழுது அது ஒரு உண்மையாக மாறியது, ஓப்பன்ஹைமர் அதற்கு அணுகுண்டு என்கின்ற ஒரு பயன்பாட்டை கொடுத்த பிறகுதான். இதே மாதிரி தான் ரிலேட்டிவிட்டி தியரி. இமானுவேல் காண்ட் என்கின்ற ஒரு தத்துவவாதி ஒரு அதிசயமான ஒரு உண்மையை சொன்னார். அது என்னன்னா, ஐயா இப்போ இந்த இரும்பு இருக்குது, இது இப்படி இழுத்தா வருமா? வராது. ஆனால் ஒரு ரப்பர் இருந்தால் இழுத்தா நீளும், விட்டால் சுருங்கும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்பேஸ் உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இது கூட ஒரு ரப்பர் தான். இதை இழுக்கலாம், விடலாம். காலம் இப்போ 11 மணிக்கு நான் பேச ஆரம்பித்தேன், 12 வரலும் பேசுவேன். இந்த 1 மணி நேரம் இருக்குது இல்லைங்களா, அது கூட ஒரு ரப்பர் மாதிரி தான். நீளமாக இழுத்தா வரும், விட்டால் சுருக்கமாக மாறிடும் அப்படின்னு அதிசயமான. தே ஆர் ரிலேட்டிவ், நாட் ஆப்சல்யூட். நியூட்டன் சொன்னது டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆர் ஆப்சல்யூட். இவர் இல்லை, தே ஆர் ரிலேட்டிவ் அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொன்னார். எதை எப்படி இப்போ சொன்னார் அப்படின்னா அவருக்கும் தெரியாது. அவங்க ஊரை சேர்ந்த ஒரு தத்துவவாதி இமானுவேல் காண்ட் என்கின்றவர் சொன்னார். அதை இவர் கணிதத்தின் மூலம் விஞ்ஞானமாக நிரூபித்தார். அவ்வளோதான். இப்போது அதனுடைய கடைசி பகுதி, அதனுடைய டெக்னாலஜி, தொழில்நுட்பம். இப்போ எதற்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் ஏற்கனவே சொல்லிட்டார். எப்படி ஏற்கனவே வள்ளல் பெருமான் சொன்னார்? ஏன் நல்லா கவனிங்க. ஐன்ஸ்டீன் சொன்ன 1900 என்கின்ற வருடத்திலேயே 2 தத்துவங்கள் வெளியே வருகின்றன. ஒன்று ஐன்ஸ்டீனுடைய சார்பு நிலை தத்துவம், ரிலேட்டிவிட்டி தியரி. இன்னொன்று குவாண்டம் ஃபிசிக்ஸ். அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, குவாண்டம் லெவலில் ரொம்ப அதிநுட்பமான அணு நிலையில் லா ஆஃப் காசேஷன் கிடையாது. இது காரணம், இது காரியம், இந்த இரண்டுக்கும் இருக்கின்ற சங்கிலி தொடர் இப்படிப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த காரண காரியமே இல்லை. அன்சர்டன்டி பிரின்சிபல்ஸ் என்ற அந்த நீல்ஸ் பாரும் இன்னொரு விஞ்ஞானியும் கோப்பன்ஹேகனை சேர்ந்தவங்க. ஐன்ஸ்டீனுக்கும் இவங்களுக்கும் பெரிய தகராறு 50 வருஷமாக இது தீரவே இல்லை. ஆனால் இதற்கு விடைய 150 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளல் பெருமான் சொல்லிவிட்டார் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அது என்னன்னா, ஐயா இங்கே ஆகாயம் வேற, இங்கே இருக்கின்ற ஆகாயத்துக்கு தகுந்த மாதிரி மற்ற 4 பூதங்கள். என்ன 4 பூதம்? காற்று, நெருப்பு, நீர், மண், இதெல்லாம் மாறும். ஆனால் குவாண்டம் வேர்ல்டில் இந்த 5மே மாறும். ஏன்னா அங்கே இருக்கிற ஆகாயம் வேற, அங்கே இருக்கின்ற ஆகாயம் வேற. அதுக்கு சொல்கிறாரு, வானளக்க முடியாத வான் அனந்தம் கோடி. ஒரே ஒரு ஸ்பேஸை பற்றி தான் ஐன்ஸ்டீன் பேசுகிறார். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன பேசுகின்றார்? எண்ணிக்கையில் அடங்காத வானங்கள், ஸ்பேசஸ் உண்டு. அந்த ஸ்பேசஸுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கின்ற மற்ற 4 பூதங்கள் மாறுகின்றன. அப்பொழுது அங்கே லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் மாறும். இது வள்ளல் பெருமான் அப்பவே சொன்னார். இவங்க படிக்கல, ஐன்ஸ்டீனும் படிக்கல, நீல்ஸ் பாரும் படிக்கல. அதனால் இன்று வரை அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமலேயே இருக்கின்றது. இவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் தெரியும். தம்பி, இதுக்கு மேலே நிறைய எண்ணிக்கையில் அடங்காத ஸ்பேசஸ், டைமென்ஷன்ஸ் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் சொன்ன செய்தி இவர்களுக்கு போய் சேரவில்லை. அதனால் குழப்பம் 50 வருஷமாக அப்படியே குட்டை மாதிரி தேங்கி நிற்கின்றது விஞ்ஞானம். அவர்களுக்கெல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் இங்கே பாருங்க, 1300 பக்கங்கள், 2 தொகுதிகள், தி ஃபிலாசபி ஆஃப் ராமலிங்க வள்ளலார் அப்படின்னு எழுதியிருக்கின்றேன். இனி யார் உங்கள் வள்ளலார், அப்படி என்ன அதிசயமாக சொல்லியிருக்கின்றார் என்று கேட்டால் அவர்களிடம் இந்தா படிச்சுக்கோ. பயில சொன்னால் நீ நம்ப மாட்டேன், நான் ஏதோ கட்சி கட்டுறேன், எலெக்ஷனில் ஓட்டு வாங்கிறதுக்காகன்னு நினைக்கிறேன். தப்பு. படிச்சுக்கோ. இந்தா 20 ஆண்டுகளாக எழுதி கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் பேசி சலித்து விட்டேன், இவர்களை திருப்திப்படுத்த முடியவில்லை. சான்றோர்களே, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஊரிலே ஒரு பேராசிரியரும் 2 இளைஞர்களும் என்னை ஒரு இரவு விருந்துக்கு, என்னையும் என்னுடைய மனைவியும் அழைத்தார்கள்.
நான் போனேன். ஒரு 3 மணி நேரம் சத்து விசாரம் நடந்தது. அவர் பேராசிரியர் நாத்திகர் போல் தெரிகின்றது. மற்றவர்கள் வேறு சமயத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் வள்ளலாரை பற்றி மட்டும் நீ பேசாதே, வேறு எதை வேண்டுமானாலும் பேசு. ஏனென்றால் இங்கே எல்லாரும் அன்னதானம் என்று சொல்லி இலவசமாக சாப்பிட்டு விட்டு தூங்கி கொண்டிருக்கின்றார்கள், சோம்பேறிகளாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை உலகத்தில் பார்க்க முடியாது. இது அவர்களுடைய வாதம். எந்த விதியாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் கொஞ்சம் முன்பின் தான் இருக்கும். இது உலக நடைமுறை. அன்னதானத்திற்கு பின்னால் இருக்கின்ற ஞானம் என்ன என்று நான் சொன்னேன், அதை அவர்கள் ஏற்கின்ற பக்குவத்தில் இல்லை. அதற்கு பிறகு வெளியே வந்தேன். கடைசியாக சொன்னேன், ஐயா, வள்ளலாருக்கு மேல் தத்துவ ஞானி உலகத்தில் இல்லை. பிளேட்டோ இல்லை, அரிஸ்டாட்டில் இல்லை, காண்ட் இல்லை, ஹெகல் இல்லை, மார்க்ஸ் இல்லை. அதே போல் வள்ளலாருக்கு மேல் யோகி இல்லை. திருமூலர் இல்லை, பதஞ்சலி இல்லை, எந்த யோகியும் இல்லை. ஏன்னா 40 யோகங்களை சொல்லி கொடுத்திருக்கின்றார். மற்றவர்களுக்கு தெரியாத யோகங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கின்றார் மகா யோகி. வள்ளலாருக்கு மேல் மெய்ஞானி இல்லை. ஏன்? மற்ற மெய்ஞானிகள்லாம் புத்தரிலிருந்து நேற்று வருகின்ற நியூ ஏஜ் குருக்கள் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் முக்தி நிலை தான். என்ன முக்தி நிலை? பி ஹியர் நவ், எப்பொழுதும் இங்கேயே இரு. எதிர்காலத்திற்கு போகாதே, இறந்த காலத்திற்கு போகாதே, நினைவாற்றலுக்கு போகாதே, கற்பனைக்கு போகாதே. இங்கே இருந்தால் என்ன ஆகுங்கய்யா? முக்தி கிடைக்குமா? சரி. ஆனால் எங்கள் பெருமான் தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது என்ன சாமி? முக்தி என்பது நிலை முன்னுரு சாதனம். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். இன்னும் எப்படி தெளிவாக சொல்கிறது சாமி? புடையுரு சித்தியின் பொருட்டே முக்தியை அடைவது என்றார் பெருஞ்சோர். ஐயா, பாதி கிணறு தாண்டுற, இது என்ன ஆகும்? பாதி கிணறு தாண்டுனா முழு கிணறு தாண்டறதுக்கு வழியை நான் சொல்லித்தரேன், வா. முக்தி வேணும். பெருமானும் சொல்கிறார், முத்தியை பெற்றேன், அம்முத்தியினால் ஞான சித்தியை உற்றேன் என்று உந்தி பெற சித்தனும் ஆனேன் என்று உந்தி பெற. ஆக ஞான சித்தியை அடைவது தான் நம்முடைய நோக்கம். அதற்கு முதல் படி தான் இந்த முத்தி. அதோடு நின்று போகாத. ஐயா, எலிமெண்ட்ரி ஸ்கூல் வேணுமா? வேணும், கண்டிப்பாக நமக்கு வேணும். ஆனால் அவனை படிக்காமல் திருக்குறளை படிக்க முடியாது. ஆனால் அங்கே நின்று விடாதே. திருக்குறளுக்கு மெய்ப்பொருளை கண்டுபிடித்த மாதிரி, திருமந்திரத்திற்கு மெய்ப்பொருளை கண்டுபிடித்த மாதிரி அந்த அளவுக்கு நீ போக வேண்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேங்கய்யா, நேரம் இருக்கான்னு தெரியல. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ஆனால் மெய்ப்பொருள் தெரியாது. வள்ளலாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. எப்படி பாருங்க, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், இந்த பாட்டு தெரியும் இல்லைங்களா? உள்ளம் உயிர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அதாவது இந்த உடம்புல 2 கோயில் இருக்குதுங்க. இந்த உடம்புல 2 கோயில் இருக்குது. என்ன? உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னா உயிரானது இறைவனுக்கு கோயில், இந்த உடம்பானது ஆன்மாவுக்கு கோயில். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இதுதான் முன்னால் இருக்கிற கோயில். இந்த உடம்பு, இதுக்கு உள்ளார ஆன்மா இருக்குதுப்பா, அதுக்கு ஒரு கோயில். அது யாருக்கு கோயில்? ஈஸ்வரனுக்கு, அருட்பெருஞ்சோதிக்கு கோயில். இது 2 ஆலயம் இருக்கு. ஆகவே உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். அடிச்சார் ஒரே அடி. உலகத்தில் எல்லாம் காலி, எல்லா தத்துவவாதிகளும் காலி. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் யாரும் சொல்லவே இல்லை. யாருக்கும் தைரியமே வரல. திருமூலருக்கு தான் வந்தது. சரி, அது போகட்டும். பெருமான் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு நீங்களும் நானும் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? நம்ம உடம்பை காட்டி ஆலயம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இல்லை, அங்கே மனித உடம்பு என்று திருமூலர் சொல்லவில்லை. வேற என்ன சொல்றாரு? ஊனுடம்புங்கிறாரு. ஊனுடம்புன்னா யாரு? மனுஷன் மட்டுமா? யாருக்கெல்லாம் ஊன் இருக்கின்றதோ, ஆல் சென்டியன்ட் பீயிங்ஸ் தட் ஹேவ் பாடிஸ் இல்லையா? அது மானு, மயில், பன்றி, நாய், நரி எதுவாக இருந்தாலும் சரி, ஆல் சென்டியன்ட் பீயிங்ஸ், அந்த உடம்பும் இறைவனுடைய ஆலயம்தான். முடிஞ்சு போச்சா? அருள்நிலை ஜீவகாருண்யம் வந்துச்சா? எப்படி படிச்சிருக்காரு பெருமான் பாருங்க. உரையாசிரியர்கள்லாம் திருமந்திரத்துக்கு நிறைய ஒரு 10-20 பேர் எழுதியிருக்காங்க. எழுதி என்ன பண்ணுறது? அதை மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு திருக்குறளுக்கு, திருமந்திரத்துக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கணுன்னா அகராதியை தூக்கி போடுங்க, இந்த உரையாசிரியர்களை தூக்கி போடுங்க, அருட்பாவை எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. நான் தெரிந்து கொண்டது அப்படி தான். அருட்பாவை படிக்கலைன்னா இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஏனென்றால் பாம்பின் கால் பாம்பறியும். ஒரு ஞானியினுடைய மனம் இன்னொரு ஞானிக்கு தான் தெரியும். ஒரு வாளறிவனுடைய மனம் இன்னொரு வாளறிவனுக்குத்தான் தெரியும். திருமூலன் ஒரு வாளறிவன், வள்ளல் பெருமான் ஒரு வாளறிவன் இல்லைங்களா? இப்போது இந்த தத்துவங்கள் அப்படின்னா இதில் எங்கேயா
இதில் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்களேன், ஒரு நிமிஷம், 2 வரி இங்கிலீஷில் சொல்கிறேன். திஸ் புக் எய்ம்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் வள்ளலார் as one of the greatest philosophers of all times. He was also a complete philosopher like Plato, Aristotle, Kant and Hegel. He has contributed some original ideas to every branch of philosophy. Also, he has addressed and solved many issues that remain unsolved in life as well as philosophy. This book is an exhaustive description of the philosophy of வள்ளலார். இதில் 3 செய்திகள் சொல்கிறேங்க. என்னென்னா, ஐயா என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, வள்ளல் பெருமான் தான் உலகத்திலேயே மகா தத்துவ ஞானி. சரி, அது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, அடுத்த நிலையில் வர்றேன். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட், இந்த உலகத்தின் அதிமுக்கியமான தத்துவவாதிகளில் ஒருவர். எப்படிப்பட்டவர்? கிரீஸில் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஜெர்மனியில் காண்ட், ஹெகல், இந்த 4 பேர் தான் உலகத்தினுடைய மாபெரும் தத்துவவாதிகள் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட 4 விஞ்ஞானிகளுள் ஒருவராக அவர்களுடன் சேர்த்து கருதத்தக்க, ஒப்பிடத்தக்க ஒரு தத்துவ ஞானியாக நான் வள்ளலாரை இதில் காட்டுகின்றேன். அடுத்தது என்னென்னா, இதில் ஒரு 30 ஃபிலாசபியில், தத்துவத்துறையில் ஒரு 30 பிரிவுகள் இருக்கின்றன ஐயா. எத்திக்ஸு, மெட்டாஃபிசிக்ஸு, ஆண்டாலஜி, காஸ்மாகனி, இப்படி இருக்குது. ஒரு 30 துறைகள் இருக்கின்றன. எல்லா துறைகளிலும் ஒரிஜினலாக மற்றவர்கள் சொல்லாத புதுமையான விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை முன்வைக்கின்றார் வள்ளல் பெருமான். இது என்னுடைய 45 ஆண்டு கால ஆராய்ச்சி. நீங்கள் படித்து பார்த்துவிட்டு சந்தேகங்கள் எழுப்பினால் நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். அது என்னென்னா, வாழ்க்கையினுடைய அதிமுக்கியமான சில பிரச்சனைகளுக்கு எந்த தத்துவவாதியும் தீர்வு சொல்லவே இல்லை. வள்ளல் பெருமான் மட்டும்தான் சொல்கிறார். எப்படி? பசி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ 1 மணி ஆக போகுது, தெரிய போகுது பசி என்னென்னு. இந்த பசிக்கு யாராவது மருந்து சொல்லியிருக்காங்களா? பிணி, நோய், அதற்கு யாராவது மருந்து சொல்லியிருக்காங்களா? மரணம், அதற்கு யாராவது மருந்து சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்லலை. சரி, உங்கள் வள்ளலார் என்னையா சொன்னார்? நான் சொல்கிறேன். பெருமான் சொல்கிறாரு, பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு. உலகத்தில் அம்மா டாக்டருங்க வந்திருக்காங்க, கோச்சிக்கூடாது. எந்த டாக்டராவது இப்படி கேட்டிருக்காங்களா? பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சம்மதிச்சுத்தான், நீ வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிட்டு தான் அந்த பிணி என்கின்ற நோயும் முதுமையும் மரணமும் உடம்புக்குள்ளார வந்து பூந்துக்குச்சு. முடியாது, நான் உங்களை விடமாட்டேன்னு கேட்டு போட்டிருந்தீங்கன்னா, எங்கே அன்கான்ஷியஸில், ஆழ் மனசில் கேட்டை போட்டிருந்தீங்கன்னா அது வந்திருக்காது. உங்களுக்கு நோய் வந்திருக்காது, முதுமை வந்திருக்காது, மரணம் வந்திருக்காது. ஏன் பெருமானுக்கு வரலையே? அவருடைய வாழ்க்கை முழுவதும் படித்து பாருங்க, எங்கேயும் அவருக்கு நோய் வந்ததாக ஒரே ஒரு குறிப்பு கூட இல்லை. அவர் மரணத்தை வென்ற நாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எப்படி? சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் பெருமான் சொல்றார். சே நோ டு டிசீஸ், ஓல்டேஜ், டெத். பிணியே போ, முதுமையே போ, மரணமே போ. என் வீட்டுக்குள்ளார வராத, என் உடம்புக்குள்ளார வராத, நான் விட மாட்டேன். ஒரு அஃபர்மேஷன். ஐயா காசா பணமா? தைரியமாக சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு தடவை சொல்லுங்க, பிணியே போ, முதுமையே போ, மரணமே போ. அவ்வளோதானே. காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு தடவை சொல்லுங்கள், இரவு ஒரு தடவை சொல்லுங்கள். வள்ளல் பெருமான் நமக்கு அஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறார். பெருமானே என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஒரு இடத்துல பட முடியாது, அரசே பட முடியாது, பட முடியாது இனி துயரம், பட்டதெல்லாம் போதும், இந்த பயம் தீர்த்து இப்பொழுதே உன் உடல் பொருள் ஆவியை ஒந்தெனக்கே அளிப்பாயின்னு ஒரு இடத்துல பாடுறார். அவருக்கே அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. அப்புறம் தெளிவு வந்திருக்கு. தெளிவு வந்த உடனே பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் சாக மாட்டேன். இது அஃபர்மேஷன். வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாசிட்டிவாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வேணும். வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அன்னைக்கே நம்ம முப்பாட்டன் யாரு? திருவள்ளுவர் சாமி அடிச்சார். வாழ வேண்டும். செத்து போறதுக்கு அந்த பூமியில பிறந்திருக்கிறோம். அற்புதமான ஒரு வரி. நான் முதல்ல படித்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நேற்று ஒரு பெரியவர் ஒரு கூட்டத்தில் சொன்னார். ஆதிசங்கரர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல, ஒரு கொலையும் நான் பண்ணலை, ஆனால் நான் சும்மா ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா, இல்லை, பொய், நீ ஒரு கொலைகாரங்கிற. எப்படி? நான் தான் யாரையும் கொலை பண்ணல, எப்படி என்ன கொலைகாரன் நீ சொல்கிற? உன்னுடைய உயிரை நீயே கொன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாய், அதுவும் கொலைதான்.
உனக்கு மனித உடல் கொடுக்கப்பட்ட பொழுதே அது சாகா உடல், அதை நீ கொன்றாய், அதற்கு காரணமாக இருந்தாய், ஆகவே நீ கொலைகாரன். யார் சொல்றாருங்க? வேதாந்தத்திலே முதிர்ந்தவர் ஆதிசங்கரர் சொல்றாரு. இது எங்க இருந்து எடுத்திருப்பார் நான் நினைக்கிறேன் தெரியுங்களா? அவரு 8ஆம் நூற்றாண்டு திருவள்ளுவர், அதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாலே அவர் சொல்றாரு, அற்றே தவத்திற்கு உரும்பார். என்னன்னா, உற்றநோய் நோன்று உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவம் என்றால் என்ன? ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாருங்க. இந்த உடம்புல இப்போ ஒரு நோய் வந்திருக்குது, இதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அடுத்தது உயிர்க்கு உருகன் செய்யாமை, உயிருக்கு துன்பம் செய்யாமைன்னா இவங்க என்ன உரையாசிரியர்கள் எழுதிட்டாங்கன்னா, மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதே அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாரும் சரிதான். ஆனால் உண்மையான உரை என்ன நான் எழுதியிருக்கேன், உன்னுடைய உயிரும் ஒரு உயிர் தான், இதற்கும் நீ துன்பம் செய்யக்கூடாது. துன்பமே செய்யக்கூடாதுன்னா சாக விடலாமா? ஆக நீ தற்கொலை செய்து கொண்டாலும் அது கொலைதான் இல்லையா? என்ன அழகாக ஆதிசங்கரர் சொல்கிறார் பாருங்க. அவர் எங்கேயுமே இதை அடையலைன்னு சொல்கிறாங்க, எங்கேயுமே அவர் உடம்பே கிடைக்கல, அவருக்கு சமாதியும் இல்லைன்றாங்க. அது என்னவோ அது விடுங்க, அது நமக்கு வேண்டாம். ஏன்னா அது குழப்பத்துக்கு போய் வேற எங்கேயாவது முடியும். ஆனால் செய்தியை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஆக இது கொலை தானே, அப்படி விடலாமா? ஆக நமக்கு மனித குலத்துக்கு இந்த வள்ளல் பெருமான் சொல்கின்ற மரணமில்லா பெருவாழ்வை தவிர வேறு வழியில்லை, வேறு கதி இல்லை, வேறு போக்கிடம் இல்லை. அதாவது வள்ளலாரை விட்டால் மனித குலத்தை காப்பாற்றுவதற்கு வேறு யாரும் இல்லையே. போதுங்களா? அப்போ நம்ம நம்பலாங்களா? ஏன் நம்பலாம்னு நான் சொல்கிறேன்னா, ஐயா நல்லா கவனிங்க, இது அனுபவத்தில்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மறுபடியும் இங்கே வள்ளலார்கிட்ட வரணும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வள்ளலாரின் பேரில் ஒரு பங்கு பக்தி வைத்தால், அன்பு நேசம் வைத்தால், பெருமான் உங்களின் பேரில் 100 பங்கு அன்பு வைப்பார். எப்படிங்க? நம்ம ஒரு ரூபாய்க்கு வள்ளலாருக்காக செலவு பண்ணால் பெருமான் நமக்கு 100 ரூபாய் கொடுப்பார். அவர் மீது நாம் 1 பங்கு அன்பு செலுத்தினால் அவர் நம் மீது 100 பங்கு அன்பு செலுத்துவார். எப்படி சார், சும்மா பரோடா விட்டுக்கிட்டே போகிறீங்க? இல்லை, நடந்ததை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த புஸ்தகம் இப்போ 1300 பக்கம் இருக்குது. 2005 பெருமான் என்ன அமெரிக்காவுக்கு அனுப்புனாருங்க. அப்போ இது வெறும் 400 பக்கம்தான். கைப்பிரதி எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போனேன். அங்கே நம்ம தமிழர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஹார்வர்டு சயின்டிஸ்ட். அவர் பேர் நான் படிக்கிறேங்க, மூர்த்தி லக்ஷ்மணன், வைஸ் சான்சலர் சித்தா வேதா யூனிவர்சிட்டி ஃபார் ஸ்பான்சரிங் மை விசிட் டு தி யூஎஸ். என்னை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டதே அவர் தான். ஒரு வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர். அவர்கிட்ட கொடுத்தா, ஐயா ஒரு அணிந்துரை எழுதி கொடுங்க என்று எழுதி கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா கையெழுத்து பிரதியில் படிக்கிறது கடினம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை தட்டச்சு பண்ணி டைப் பண்ணி கொடுத்துருங்க நல்லது. அமெரிக்காவில் எனக்கு யார் டைப் பண்ணி கொடுப்பாங்க திடீர்னு? அப்பொழுது அங்கே ஒரு சகோதரி வந்தாங்க. ஐயா நான் பண்ணி தர்றேன், திரிபுர சுந்தரி என்கின்ற அந்த பெண்மணி வாழ்க. சரி, நான் அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். வேறு காப்பி கூட என்கிட்ட இல்லை. அந்த அம்மா டைப் பண்ணி 400 பக்கம் எனக்கு அமிச்சது ஆச்சுங்களா. அப்புறம் இந்த 10 வருஷத்தில் மேலும் 1000 பக்கம் எழுதி 1400 பக்கம் ஆகிப்போச்சு. இந்த 1000 பக்கத்தை யார் டைப் படிக்கிறது? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பேராசிரியை, ஒரு சன்மார்க்கி பிரியதர்சினி என்கின்ற ஒரு பேராசிரியை. ஐயா நான் அடித்து தர்றேன். இந்த அம்மா அங்கிருந்து அடித்து அனுப்ப வேண்டியது, நான் திருத்தி அனுப்ப வேண்டியது, மறுபடியும் திருத்தத்தோட எனக்கு அனுப்ப வேண்டியது, இப்படி வந்தது. அப்புறம் பார்த்தா புஸ்தகம் ரெடி ஆகிடுச்சு. 1300-400 பக்கம் இருக்குது. இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை போடுறதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும்? நம்மக்கிட்ட ஏது? நானே பிச்சைக்காரன், வாடகை வீட்டில் இருக்கிறேன். எனக்கு ஏதுரா இவ்வளோ பணம்? இது லட்சக்கணக்கில் ஆகுமே. பெருமானே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு பெருமான்கிட்ட சொன்னேன். பெருமான் உடனே என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் அந்த சகோதரி இங்கே வந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த பெருமான் வருவிக்க விட்ட நாளுக்கு ஒவ்வொரு தடவை மலேசியாவில் இங்கே வருவாங்க. இங்கே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஒரு பெரிய புத்தகம் இருக்குது, பணம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில, பெருமான் இப்படி எங்கூட விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அந்த சகோதரி உடனே சொன்னாங்க, ஐயா பயப்படாதீங்க, நான் 50 ரூபா தர்றேன். சகோதரி கொஞ்சம் எழுந்திரிங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் செல்வமாதரிசி அம்மா. உடனே பெருமான் யாரையாவது ஆள் அனுப்புகிறாரு. அவங்க ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கும் ஒரு தைரியம் வந்தது. இப்போ ஒரு மாதத்திற்கு முன்னால் சுவிட்சர்லாந்தில் இருந்து ஒரு
சகோதரியும் 3-4 இளைஞர்களும் உட்காருங்கம்மா வந்தாங்க. அப்போது என்னால் அரை மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரத்துக்கு மேலே பேச முடியும். பாருங்கள் எவ்வளோ நேரம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு ரொம்ப வா பாப்பா அம்பிகா சண்முக சுந்தரம் வாங்க. இவங்க வந்தாங்க, என்னை 5 மணி நேரம் பேச வச்சார். 3 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு வள்ளல் பெருமானுடைய மரணமிலா பெருவாழ்வை பற்றிய அதீத ஒரு நம்பிக்கை. இங்கே சித்தி வளாகத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி ஒரு கட்டடத்தை கட்டி இளைஞர்களை எல்லாம் அந்த பயிற்சியில் ஊக்குவிச்சு இவங்களை எல்லாம் சித்தர்களாக்கி முத்தர்களாக்கி சன்மார்க்கிகளாக்கி மரணமிலா பெருவாழ்வில் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எங்கேருந்து வர்றாங்க ஐயா? சுவிட்சர்லாந்திலிருந்து வர்றாங்க. இந்த சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஐயா நான் 75,000 ரூபா அனுப்புகிறேன். டாக்டர் செல்வமாதரிசி அவர்கள் சகோதரி அம்பிகா அவர்களுக்கு இந்த நூலை கொடுக்கின்றார்கள். கர்ப்பம். அதற்கு பிறகு என்னுடைய இங்கே வந்திருக்காங்களான்னு இல்லையான்னு தெரியல, டாக்டர் விநாயகமூர்த்தி, டாக்டர் MC குமார் எங்கள் சபையை சேர்ந்த சன்மார்க்கி. அவர் தான் தூண். இதை கேள்விப்பட்டவுடனே முதலில் அவர் தான் எனக்கு கொண்டு வந்து 1 லட்சம் ரூபாயை கொடுத்தார். அதனால தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு பாருங்க. இப்போது இதில் இன்னும் யாரும் கூப்பிட்டேன் வரல, தர முடியல போல இருக்கு. தேங்க்ஸ் டு தி ஃபாலோயிங் டோனர்ஸ்: டாக்டர் MC குமார் BSMS அண்ட் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் பிரியா ஆஸ்திரேலியா, அவங்களால வர முடியல, மிஸ்டர் மகேஷ் பாபு ராமசாமி. இங்கே வாங்க வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. ஐயா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இந்த தம்பி இல்லைன்னா இந்த புத்தகம் உருவாகியிருக்காது. எனக்கு யார் பிரிண்டர் என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஐயா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொடுங்க என்று இவர் வந்தார். இவருடைய கதை என்னென்னா, நான் உங்களை வள்ளலாரை பிடிச்சிக்கிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ தான் 1 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து திடீர்னு தம்பி என்ன வேணும் நீங்கள்? ஐயா எனக்கு முதுகில் எலும்பில் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க, நான் டிப்ரெஷனில் இருந்தேன், இனிமேல் என்னால் பிழைக்க முடியாது என்கின்ற எண்ணத்தில் இருந்தேன். யூடியூப்பில் உங்களுடைய சொற்பொழிவுகள்லாம் கேட்டேன், எனக்கு ஒரு தைரியம் தெம்பு வந்துச்சு, விடிய கேட்பேன், வாழ்க்கை வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். நான் சன்மார்க்கி ஆகிவிட்டேன், உங்களை பார்ப்பதற்காக வந்தேன்னு 10,000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தார். இப்பொழுது இந்த நூலின் உருவாக்கத்தில் இவர் தான் முக்கிய பங்கு. இவர் இல்லைன்னா இந்த புக்கு பிரிண்ட் ஆகிருக்காது. ஏன்னா அந்த பிரிண்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் எங்கே தெரியுதுங்க, எனக்கு வள்ளலாரை தான் தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தம்பி வள்ளலாரை பிடித்து கொண்டதை போல் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் வள்ளல் பெருமான். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளை வள்ளலாரிடம் அனுப்புங்கள். ஏன் சொல்கிறேன், அந்த புத்தகத்தில் பாருங்களேன், அது ஒன்று கொடுக்குது. ஐயா கொஞ்ச நேரம் இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கீழே பெருமானுடைய அழகான ஃபோட்டோ, மேலே அவருடைய அந்த திவ்ய தேஜஸ் ஒளி எல்லாம் இருக்குது. அது கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அது என்னங்கய்யா? த மேன் ஹூ பிகேம் இன்ஃபினிட்டி. த மேன் ஹூ பிகேம் இன்ஃபினிட்டி. அந்த இன்ஃபினிட்டிக்கு கீழே ஒரு குறியீடு இருக்குது. அது என்னங்கய்யா? அதுதான் கணக்கில் இந்த 8 திருப்பி போட்டால் கிடையா, நேராக போட்டால் 8, அந்த 8 திருப்பி கிடையா போட்டால் இன்ஃபினிட்டி, எல்லையற்றது. இதுக்கு என்ன அர்த்தம்? த மேன் ஹூ பிகேம் இன்ஃபினிட்டின்னா என்ன அர்த்தங்கய்யா? நம்மை போல் குறையுள்ள சாதாரணமான ஒரு மனிதன் முற்றும் நிறைவான எல்லையற்ற பொருளாகிய அருட்பெருஞ்சோதி ஆகிய மனிதன். இதுதான். இது அதிசயம் இல்லைங்கய்யா. இதை யார் போட்டாங்க தெரியுங்களா இந்த படத்தை? ஒரு சன்மார்க்க குடும்பத்தை சேர்ந்த வெறும் 14 வயசு குழந்தை மாயா முருகானந்தம், ஆஸ்திரேலியா. முருகானந்தம் உங்களுக்கு தெரியும், உலக புகழ்பெற்ற சன்மார்க்கி. அவருடைய பெண் குழந்தை, இதுக்கு 14 வயசு. 14 வயசில் அதுக்கு என்ன அறிவு? அப்போ இது எங்கிருந்து வருது? வள்ளல் பெருமான் அந்த குழந்தையின் மூலம் வேலை செய்கிறார், இந்த அறிவை கொடுக்குறேன்னா. பார்த்த உடனே அசந்துட்டா ஒரு மாற்றமும் தம்பிட்டு சொல்லிட்டேன், ஒரு மாற்றமும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே போடுங்க. த மேன் ஹூ பிகேம் இன்ஃபினிட்டி. இதுதான் நீங்களும் நானும் அடைய வேண்டிய நிலை என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். இதற்கு மேலே ஒரு தத்துவம் இருக்கா? உங்களை நான் கேட்குறேன், ஒருத்தராக சொல்லுங்கள். இதுக்கு மேலே உலகத்தில் ஏதாவது தத்துவம் இருக்கா? குறையுள்ள ஒரு மனிதன் எல்லையற்ற பரம்பொருள் நிலைக்கு போக முடியும் என்று ஒருவர் சொன்னார். அதை ஒரு விஞ்ஞானமாக்கி காட்டினார். அதை தன்னுடைய உடலிலே செய்து காட்டினார். அந்த தினத்தை தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் செல்லப்பிள்ளையாக இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே மாறி போன வள்ளல் பெருமானுடைய வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உங்களுடைய தாள்களை
பற்றி நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.